தூக்கம்ன்றது வந்து ஒரு பெரிய லக்ஸரியான விஷயம் மாதிரி இப்ப எனக்கு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த இன்சோம்னியாக் அஸ் அ டாக்டரா உங்களுக்கு ம். தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நைட்டு ஃபுல்லா வந்து இரவு முழுவதும் தூங்காமல் விழித்துக்கொண்டு நான் வவ்வால் என்று பீத்திக் கொள்கிறார்கள். சோ அவங்களுக்குலாம் வந்து நீங்க ஒரு டிப்ஸாவே சொல்றீங்க, ஒரு ஹெல்த் டிப்பா. ஒண்ணும் இல்லைங்க. மொபைல் போன், லேப்டாப், இந்த நைட் டைம்ல பிஞ்ச் வாட்சர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் தூக்கி நீங்க அப்படியே அந்த அடுத்த ரூம்ல வச்சிருங்களேன். கண்ண மூடுனா நிம்மதியா எங்கங்க தூங்குவீங்க. 11:30க்கு தான் இட்ஸ் மீ கால் ஐஷுன்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு வந்து ஹாய் டிங் டிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஃபேக் அக்கவுண்ட்ங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்புங்க, எல்லாமே ஃபேக் அக்கவுண்ட். அந்த டைம்ல அப்புறம் ஃபேக் அக்கவுண்ட். சோ அதனால ஆவாசாக சுத்தும் இளைஞர்கள் அந்த டைமில் மெசேஜ் வந்தால் ரிப்ளை தானே செய்வார்கள். ரிப்ளை செய்யக்கூடாது. எடுத்து வைத்து அமைதியாக தூங்க வேண்டும். உறங்கி விட வேண்டும். அப்படி 1க்கு 2 தலைகாணி போட்டு நல்லா தூங்குங்க. தூக்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எனக்கு ஆக்சுவலி நான் சொல்லணும், ஒரு ஆள் வந்து தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட மூட்ல இருந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஆமா. அன்னைக்கு நீங்க ஒரு நாள் வந்து கொஞ்சம் சரியா தூங்காம இருங்களேன், அன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, அதனாலேயே எல்லாத்தையும் எரிஞ்சு விழுவீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சுவாங்களா, மினிமமா ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. 8 மணி நேரம் தூங்குங்களேன். அந்த 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு வந்தா பயங்கர ரெஃப்ரெஷ்டா இருப்பீங்க. என்னைக்கும் இல்லாத மொக்க காமெடி எல்லாம் நீங்க போடுவீங்க. பயங்கரமா வந்து ஃபன் பண்ணுவீங்க. யாரையா சொல்கிறாரு இவர்? ஆமா. என்னையே நான் சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. அந்த மாதிரி நல்லா தூங்குனா வந்து நல்ல இது. அதே மாதிரி வந்து ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் லிமிட்டடா, அதாவது எல்லாமே சாப்பிடுங்க நல்லா, ஆனா கொஞ்சம் லிமிட்டடா சாப்பிடுங்க. டயட்ல தான் இருக்கணும். நீங்க என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணாலும். நிஜமாங்க, நான்லாம் வந்து ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் மிடில் அந்த கொரோனா டைம்ல நல்லா சாப்பிட்டு புசுன்னு ஆயிட்டேன். அப்ப வந்து குறைக்கணும், இமீடியட்டா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயட்டுங்க. இம்மத்தூண்டு சாப்பாடுங்க, குதிரைவாலி அரிசி. பிரியாணிலாம் வந்து என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அப்படியே கனவுல பாத்துருவாங்க. இந்த இவங்க மனோரமா வந்து ஒரு இதுல வந்துட்டு இந்த சிக்கனை பக்கத்துல வச்சு இந்த பழைய சொல்லு அந்த மாதிரி பிரியாணி வருது பாத்துட்டு அப்படிதான் சாப்பிடுவேன். அந்த 2 வாயிலே சாப்பாடும் காலியாயிடும். இந்த மாதிரி டயட்ல, கடுமையான டயட்ல 2 மாசம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 kgs கிட்ட 2 மாசத்துல குறைச்சேன். வொர்க் அவுட் எல்லாம் பண்ணுவீங்களோ? அப்ப நான் பண்ணவே இல்ல. கொரோனா டைம்ல பண்ணவே இல்ல. பயங்கரமா குறைச்சிட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, வெயில்ல போனாலே 10 நிமிஷம் வெயில் கிட்ட போனாலே மயக்கமா வர மாதிரி இருக்கும். வெளியிலேயே போக முடியாது, ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, ஒர்க் அவுட் பிளஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சாப்பிடுங்க, லிமிட்டா சாப்பிடுங்க.